நீ பாகனேரி அம்பலக்காரணி என்றால் நான் பட்டமங்கல அம்பலக்காரணி. வடிவு, ஏன் இப்படி செய்கிறாய்? இது எப்படி சரியாக வரும்? ஏன், அவருக்கு என்ன அழகில்லையா, அந்தஸ்தில்லையா? பாகனேரி நாடு போல அவர் பட்டமங்கலம் நாட்டு தலைவர். அதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் கல்யாணியின் கணவர். கல்யாணியின் வாழ்வை பற்றி கடுகளவாவது நினைத்து பார்த்திருந்தால் இப்படி செய்வாயா? அதை பற்றி நினைத்து பார்க்க வேண்டியவர் அவர்தானே அக்கா. எனக்கு என்ன கல்யாணியை பற்றிய கவலை? வடிவு, இப்படி பேசுவது சரியில்லை என்பது உனக்கே புரியவில்லையா? அவர்கள் இருவருக்கும் இப்போதுதான் கல்யாணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் நீ அவர்கள் வாழ்வில் குறுக்கிட்டால் எவ்வளவு விபரீதங்கள் ஏற்படும் என்பதை பற்றி சிந்தித்தாயா? அதிலும் அந்த கல்யாணி யார்? உன்னிடம் நடனம் கற்றுக்கொண்ட மாணவி. அவளுக்கு போட்டியாக நீயே மாறலாமா? அதுதான் போகட்டும். ஏதாவது ஒழுங்கான உறவு முறையாவது இருக்கிறதா? கல்யாணியின் அண்ணனுக்கு நான் மனைவி எனும் போது கல்யாணியின் கணவருக்கு என் தங்கையான நீ எப்படி துணையாக முடியும்? இதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அக்கா. நீ இன்னமும் பாகனேரி அம்பலக்காரருக்கு மனைவியாக ஆகவில்லை என்பது எனக்கு தெரியும். அதனால் இனியும் நீ அப்படியே இருந்து விட்டால் உறவு முறை குழப்பமே வராது. கல்யாணியும் தன் கணவரோடு இன்னும் தன் வாழ்க்கையை தொடங்கவில்லை. அவர் அவளை தன் மனைவியாக நடத்தவில்லை. ஏன் இப்படி சொல்கிறாய்? அவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாயிற்றே. இருக்கலாம். கல்யாணத்திற்கு பிறகு அந்த காதல் மாறிவிட்டதோ என்னவோ. அதனால்தான் முதல் இரவு அன்றே அவளை ஒதுக்கிவிட்டு என்னை தேடி வந்து விட்டார் பட்டமங்கலத்து அம்பலக்காரர். நான் நினைத்திருந்தால் அந்த நிலையை அப்போதே பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் எனது நிலையை உறுதி செய்வதற்காக அதை மறுத்துவிட்டேன். இப்போது சீர்வரிசை அனுப்பி அவர் என்னை ஏற்றுக்கொள்ளப் போவதால், நான் அம்பலக்காரணி ஆகப் போவதால், நீ சொன்னது போல் கல்யாணியிடம் பரிவு காட்டி பரிதாபப்பட்டு பணிப்பெண்ணாக என்னோடு வைத்துக் கொள்வேன். வேண்டாம் வடிவு, வேண்டாம். கல்யாணியை பற்றி இப்படியெல்லாம் பேசாதே. எவ்வளவு நல்ல பெண், எவ்வளவு மென்மையான உள்ளம், எத்தகைய மேன்மையான இடம். அந்த பெண்ணின் வாழ்வு கெட நீ காரணமாக இருக்கலாமா? பாகனேரியார் கல்யாணியை தன் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறார். இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் இடிந்து போய்விடுவார். அவருடைய தங்கைக்காக எனது தங்கையான உன்னிடம் நான் கெஞ்சுகிறேன். உன் மனதை மாற்றிக்கொள். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? பட்டமங்கலத்துக்காரரை ஏற்க மறுத்துவிடு. சீர்வரிசை வர தேவையில்லை என்று தடுத்து நிறுத்திவிடு. நான் உனக்கு பொருத்தமான கணவரை பார்த்து முறைப்படி திருமணம் செய்து வைக்கிறேன். கல்யாணியின் வாழ்க்கையும் அவளது அண்ணன் பாகனேரி அம்பலக்காரரின் எதிர்காலமும் நீ எடுக்க போகும் முடிவில்தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது. என் கண்ணல்ல, தயவு செய்து சரியக்கா என்று சொல். நான் அப்படி சரி என்று சொல்வதானால் நீ அதற்காக ஒரு தியாகம் செய்ய வேண்டும். நீ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதற்கு ஒப்புக்கொள்வதை பொறுத்துதான் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல். என் கல்யாணியின் வாழ்வு பட்டு போகாமல் இருக்க நீ பட்டமங்கலத்துக்காரரை விட்டுக் கொடுக்க நீ சொல்லும் எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அக்கா, சொல். இன்று வரை என் நெஞ்சத்தில் ஒளித்து வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை இப்போது உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. என் இதய கோவிலில் தெய்வமாக வைத்து பூஜித்துக் கொண்டிருந்த ஒரு தங்க விக்கிரகம் திருட்டுக்கு ஆளாகிவிட்டது. அதனால்தான் வெறும் கோயிலாக இருந்த என் இதயத்தில் இந்த வெண்கல விக்கிரகமாவது இடம் பெறட்டுமே என்று வைரமுத்தனை ஏற்க துணிந்தேன். வடிவு, புதிர் போடாதே. நேரடியாக விஷயத்தை சொல். என்ன சிலை, யார் திருடினார்கள்? அது ஒரு அற்புத சிலைதான். அந்த சிலையை திருடிக் கொண்டவளே நீதான். என்ன சொல்கிறாய்? சுற்றி வளைப்பானேன் அந்த சிலை பாகனேரி அம்பலக்காரர்தான். வாழ்ந்தால் அவருடன் தான் வாழ வேண்டும் என்று தெய்வங்களிடமெல்லாம் வரம் கேட்டேன். ஆனால் அந்த வரம் உனக்கு கிடைத்து விட்டது. எத்தனையோ இரவுகள் அவரை நினைத்து அவரோடு வாழ்வது போல கன உலகில் சஞ்சரித்திருக்கிறேன். அவர் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டாரே என்று உறக்கமில்லாமல் தவித்திருக்கிறேன். என்ன செய்வது? என் அக்காவே எனக்கு போட்டியாக வந்த பிறகு எங்கே செல்வது? வடிவு, நீ இவ்வளவு ஆசைகளை முன் மனதில் தேக்கி வைத்திருக்கிறாய் என்று தெரிந்திருந்தால் நான் அவரது அன்புக்கு இடம் தந்திருக்க மாட்டேன்.
அவருக்கு அடிமையாக மாறி இருக்க மாட்டேன். எல்லாம் நடந்த பிறகு இப்பொழுது வந்து சொன்னால் நான் என்ன செய்வது? எந்த தியாகமாக இருந்தாலும் கல்யாணி நாச்சியாருக்காக செய்கிறேன் என்று நீதானே சொன்னாய். இப்போது அந்த பொறுப்பை உன்னிடமே விட்டு விட்டேன். பாகனேரி அம்பலக்காரரை நீ எனக்காக விட்டுக் கொடுத்தால் பட்டமங்கலத்தாரை நான் கல்யாணிக்காக விட்டுக் கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. பாகனேரி அம்பலக்காரருக்காக என் வீட்டு படிக்கட்டுகள் மட்டுமல்ல, என் இதய பீடமும் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் வராவிட்டால், நீ அவரை அனுப்பி வைக்காவிட்டால், அந்த படிக்கட்டுகளில் பட்டமங்கலம் அம்பலக்காரராக வைரமுத்தனின் பாதம்தான் படும். என் படுக்கை அறையிலும் அவருக்குத்தான் இடம். இனி உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். நான் வருகிறேன். கல்யாணி, கட்டில் இருக்கும்போது என் தங்கம் தரையில் படுப்பாளேன்? தரையை விட்டு கட்டிலுக்கு போனால் போன மானம் மீண்டும் வந்து விடுமா? இதில் மான பிரச்சனை எதுவுமே இல்லை கல்யாணி. அவமானத்தின் நிழல் கூட படாமல் உன் அண்ணன் ஆதப்பனை பாகநெறிக்கு அனுப்பிவிட்டுதான் வருகிறேன். அது உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்து விட்டது. நீங்கள் எதற்காக என் அண்ணனை ஆங்கிலேயர்களிடமிருந்து காப்பாற்றி அழைத்து வந்தீர்கள் என்ற காரணம் எனக்கு தெளிவாக புரிந்து விட்டது. எதற்கு அழைத்து வந்தேன் என்கிறாய்? என் அண்ணனை சிறைப்படுத்தி இழுத்துச் சென்று செக்கிழுக்க வைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இப்படி என் அண்ணனை அலங்கோலப்படுத்துவதற்கு பதில் சதி செய்து அவரை கொலை செய்திருக்கலாமே. காப்பாற்றுகிறேன் என்று நம்ப வைத்து அவரை இங்கே கொண்டு வந்து இத்தகைய கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்க வேண்டாமே. நிறுத்து கல்யாணி. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசாதே. நீங்கள் தான் என் மாமா உரங்கா புலியாரை செக்கு மாடாக சுற்ற வைப்பேன் என்று சொன்னீர்கள். அதற்கு நியாயம் கேட்க வந்த என் அண்ணனை அழியா கலங்கத்திற்கு ஆளாக்கி அவர் மரணத்திற்கே காரணமாக இருந்தீர்கள். அத்தனையும் மறந்துவிட்டுதான் நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டேன். பாகநேரி பெண் வேண்டாம் என்று தடுத்தவர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நான் உன்னை பட்டமங்கலத்திற்கு அழைத்து வந்தேன். இதையெல்லாம் என்னை நம்ப சொல்கிறீர்களா? நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய் என்று எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது. இனியும் என்னை ஏமாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் மனதில் வஞ்சம் வைத்துக் கொண்டுதான் திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறீர்கள். காதலின் உயிர் பொருளை உணர்ந்து என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று இனியும் நம்பும் அளவிற்கு நான் ஒன்றும் பேதை அல்ல. என் அண்ணன்களை பழி வாங்குவதற்காகவே என்னை பழைய பொருளாகி விட்டீர்கள். மணமகனாக வேடம் போட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லை? கல்யாணி, நீ வரம்பு மீறி பேசுகின்றாய். நான் உன்னை திருமணம் செய்த போது அப்படிதான் இருந்தேன் என்பதை உன்னிடம் மறைக்கவில்லையே. முதலிரவன்று உன்னை என் வசப்படுத்திக் கொண்டு பிறகு உன்னை புறக்கணிக்கவில்லையே. அன்றைய தினம் என் அண்ணனின் அறுபட்ட தலைமுடியும் ரத்தம் படித்த ஆடையும் காட்டி உன்னை அதிர்ச்சி அடையும்படி செய்தேனே. முதலிரவு கனவுகள் உன் நெஞ்சத்தில் கொஞ்சமும் எழ முடியாதபடி செய்துவிட்டேனே. நீ என்னை வெறுக்க வேண்டும், வேதனைப்பட வேண்டும் என்பதற்காகவே வடிவிடம் கொஞ்சி பேசினன் என்பதை மறைக்கவில்லையே. ஆனால் இவை அனைத்துமே தவறான காரியம் என்று என் அக்காள் எனக்கு உணர்த்தி விட்டார். புலியை தாக்குவதற்காக ஏந்த வேண்டிய பானத்தை புறாமேல் விடுவது தவறு என்று சுட்டிக்காட்டி விட்டார். அதனால் நான் முற்றும் மாறிவிட்டேன் என்பதை நீ சற்றும் உணரவில்லையா? உங்கள் அக்காள் மூலம் நடத்தப்பட்ட நாடகத்தால் தான் நான் ஏமாந்து போனேன். எனக்கு நன்மை செய்ய வந்தவர் அவர் என்று நம்பினேன். ஆனால் நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக என்னென்ன செய்கிறீர்கள் என்பதை உங்கள் ஆட்கள் பேசிக் கொண்டிருப்பதிலிருந்தே நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். என்ன பேசினார்கள்? நமது அம்பலக்காரர் வைரமுத்தரின் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவரது அக்காள் வீரம்மாவும் அதற்கு துணையாக இருந்து ஆதப்பனை ஊருக்கு அனுப்புவது போல் பாவனை செய்திருக்கிறார். முன்கூட்டியே பேசி முடித்தபடி ஆதப்பன் உரங்கா புலியால் வழியில் மடக்கப்பட்டு விட்டான். வைரமுத்தர், உரங்கா புலி, வீரம்மாள் ஆகிய மூவரும் சேர்ந்தே செய்த கூட்டு சதிக்கு மாபெரும் வெற்றி கிடைத்து விட்டது.
செக்கு மாட்டுடன் சேர்த்து செக்கெழுத்தது மட்டுமல்ல, உறங்கா புலியின் கைகளால் சாட்டையடியும் வாங்கினான் ஆதப்பன். இறுதியில் பட்டமங்கலம் அம்பலக்காரர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உயிர் தப்பி ஓடினான். பழி வாங்கும் படலத்தின் முதல் பாகம் முடிந்து விட்டது. அடுத்த பாகம் வாளுக்கு வேலியின் தலைமுடியை அறுத்து எறிவதுதான். மூவரும் இணைந்து பேசினால் விரைவில் அதுவும் நிறைவேறும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை கல்யாணி, இல்லை. இப்படியெல்லாம் எந்த சதியும் தீட்டப்படவில்லை. யாரோ திட்டமிட்டு பரப்பிய கட்டுக்கதை இது. யாரோ என்ன மாமா உறங்கா புலிதான் இப்படி பேசும்படி சிலரை ஏவி விட்டிருப்பார். அவர்கள் சொன்னது போல் எதுவும் நடக்கவில்லை கல்யாணி. ஆதப்பன் செக்கு மாடாக ஆக்கப்படுவதற்கு முன்பே நான் சென்று தடுத்து விட்டேன். இனியும் இதையெல்லாம் நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. என் சின்ன அண்ணன் அன்றே சொன்னார். நான் அதை கேட்காமல் உங்களை மணந்து கொண்டதற்கு அவரே இன்று தண்டனை அனுபவிக்க நேர்ந்து விட்டது. நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து பின்னிய சூது வலையை நான் இன்று தெளிவாக தெரிந்து கொண்டேன். இனி உங்களை நம்ப தயாராக இல்லை. இங்கிருந்து போய்விடுங்கள். கல்யாணி, நீ என் மனைவி. அந்த பெயருடன் இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துவிட்டு போகிறேன். அதுவும் நீங்கள் அனுமதித்தால். மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் இனி எந்த உறவும் இல்லை. இங்கிருந்து போய்விடுங்கள். இதுதான் என் முடிவு. புனிதம் நிறைந்த தாலியை கட்டிக்கொண்டு கணவனிடம் மனைவி பேசும் பேச்சா இது? அப்படிப்பட்ட தாலியை கட்டும் போதே உங்கள் மனதில் கலங்கத்தோடு தான் கட்டி இருக்கிறீர்கள். உங்கள் நெஞ்சத்தில் கத்தி, என் கழுத்தில் தாலி. நான் மாறிவிட்டேன் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? எப்படி மாற முடியும்? பலிபீடத்தில் நிறுத்தப்பட்ட ஆட்டின் கழுத்தை பார்த்து கொடுவாளை வீசியவன் அதன் ரத்தத்தை குடித்து விட்டுதானே மறுவேளை பார்ப்பான். கல்யாணி, பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை மதிப்பதுதான் பெண்களின் கடமை. பிறந்த வீட்டிலிருந்து சீர்வரிசைகளை கொண்டு வரலாம். கட்டிய கணவர் கேட்கிறாரே என்று பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வரலாம். அதற்காக பிறந்த வீட்டாரின் மானத்தை பறித்து கொண்டு வந்து புகுந்த வீட்டில் போட்டு மிதித்து விடு என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? அனுமதிக்கக்கூடிய செயலா? கல்யாணி, நீ மிகவும் கோபமாக இருக்கிறாய். என்னோடு சிறிது நேரம் பொறுமையாக உட்கார்ந்து நான் சொல்வதை அமைதியாக கேள். தொடாதீர்கள் என்னை. இனி ஒரு முறை தொட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சென்று விடுங்கள் இங்கிருந்து. இதுதான் உன் முடிவா? இது மாற்றவே முடியாத முடிவு. நான் உன்னை தொடக்கூடாதா? தீண்டவே கூடாது. இறுதியாக கேட்கின்றேன். உறுதியாக சொல்கிறேன். அப்படியானால் இந்த வைரமுத்தன் என் அண்ணன் வல்லத்தரையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இனி நீயாக வந்து என் காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கும் வரை நான் உன் அருகே வரமாட்டேன். நமஸ்காரம். யார் நீங்கள்? என்னை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என் பெயர் வைத்தியநாதன். சுருக்கமாக வைத்திய என்று கூப்பிடுவார்கள். சொல்லுங்கள். என்ன விஷயமாக வந்தேன் என்று கேட்கவில்லையே. சரி, சொல்லுங்கள். வனிதாமணியை தெரியுமல்லவா? யார் அது? அது யாரோ. அவளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வடிவாம்பாளை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஓ, வடிவா? அவளேதான். அவள் இப்பொழுது என் வீட்டில் தான் இருக்கிறாள். அவளுக்கு எல்லாமே நான் தான். என்ன? அதாவது அவளை பாதுகாத்து பராமரிப்பது நான் தான் என்று சொல்ல வந்தேன். அப்படியா? என்ன இப்படி சாதாரணமாக கேட்டுவிட்டீர்கள்? வடிவு உங்களை நினைத்து எப்படி உருகிக் கொண்டிருக்கிறாள் தெரியுமா? நான் பெரிய தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறாள். எதை பற்றி? என்ன இப்படி தெரியாதது போல் கேட்கிறீர்கள்? கல்யாண நாளன்றே கல்யாணியை உருக்கி வைத்துவிட்டு வடிவை தேடி வந்தீர்களாமே. அன்றே அவரது விருப்பத்தை நிறைவேற்றாமல் போய்விட்டேனே. அவ்வளவு பெரிய அம்பலக்காரர் என்னை விரும்பி வந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மனதை நோகடித்து விட்டேனே என்று மாய்ந்து போகிறாள். இப்போது என்ன அதற்கு? இருந்தாலும் நீங்கள் இப்படி விட்டேட்டியாக கேட்கக்கூடாது. அவள் அப்படி உங்களிடம் பெரிதாக என்ன கேட்டுவிட்டாள்? அம்பலக்காரர் ஒரு வீட்டிற்கு வருகிறார் என்றார்.
அதற்காக முறைப்படி அனுப்பப்படும் சீர்வரிசையை அனுப்பி வையுங்கள் என்கிறாள். அந்த பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி சுந்தரியை சொந்தமாக்கிக் கொள்ள நினைத்தவுடன் அவள் வீட்டிற்கு வண்டி வண்டியாக சீர்வரிசைகளை அனுப்பவில்லையா? அதை பார்த்து திருக்கோட்டியூரே வியந்து போய் நிற்கவில்லையா? நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவரை விட நீங்கள் எந்த விதத்தில் குறைந்து விட்டீர்கள்? உங்களால் மட்டும் அவரை போல் ஏன் அதற்கும் மேலே சீர்வரிசைகளை அனுப்ப முடியாதா என்ன? நீங்கள் அப்படி செய்துவிட்டால் அதற்கு பின் வடிவு காலமெல்லாம் உங்களுக்கு அடிமையாக வாழப்போகிறாள். அவ்வளவுதானே? சரியான நேரத்தில் வந்திருக்கிறாய் வைத்தி. வடிவின் வடிவம் என் மனத்திரையிலிருந்து மறைவதற்குள் வந்திருக்கிறாய். இனி நான் யாருக்காகவும் தாமதிக்கப் போவதும் இல்லை, எதற்காகவும் தயங்கப் போவதும் இல்லை. போய் வடிவிடம் சொல், விரைவில் பட்டமங்கலத்திலிருந்து சீர்வரிசை உன் வீடு தேடி வரும் என்று. அதைத் தொடர்ந்து அம்பலக்காரர் வைரமுத்தனும் வருவார் என்று சொல். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்பொழுதே சென்று உங்களை பற்றி சொல்லி உங்களுக்காக காத்திருக்கும்படி வடிவிடம் சொல்லிவிடுகிறேன். சென்று வா. வருகிறேன். நில் வைரமுத்தா, இதெல்லாம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட தவறான காரியத்தில் ஈடுபடுகிறாய்? நான் என்ன தவறான காரியம் செய்துவிட்டேன்? அம்பலக்காரர்கள் பலரும் செய்யும் காரியத்தை தான் செய்திருக்கிறேன். ஆனால் உன் அண்ணன் வல்லத்தரையன் ஒருபோதும் இப்படி ஒரு காரியத்தை செய்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் உன் பொருட்டு தன் இல்லற பந்தத்தையே விடுத்து உனக்கு இந்த பதவியை கொடுத்து விட்டு போயிருக்கிறான். அவன் தம்பியான நீ இப்படி செய்யலாமா? இளம் மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது இப்படி போக நினைக்கலாமா? மனைவி? அவள் என்னிடம் மனைவியாக நடந்து கொண்டால் நான் ஏன் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன்?